Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு கிச்சன் டிப்ஸும் மஞ்சளோட யூஸஸ் என்னதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு சில கிச்சன் டிப்ஸ் அதில் பார்க்க போகிறோம். அதோட மஞ்சள் நமக்கு குக்கிங்கில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம ஹெல்த்துக்கு இந்த டைமில் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு இதில் பார்க்க போகிறோம். இதே போல் இன்னும் நிறைய கிச்சன் டிப்ஸ் ஆல்ரெடி நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். அதே போல் சின்ன கிச்சன், ஷெல்ஃப் இல்லாத கிச்சனை எப்படி அழகாக வச்சுக்கலாம், எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு கிச்சன் டூரும் போட்டிருக்கோம். அதே போல் வேஸ்ட் பொருள்லேருந்து நம்ம எப்படி கிச்சன் ஆர்கனைசர்ஸ் ரெடி பண்ணலாம், செலவே இல்லாமல் நம்ம கிச்சனை அழகாக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோவும் லோட் பண்ணியிருக்கோம். அதே போல் சாரீஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், சாரீஸ் எப்படி பாழாகாமல் பாதுகாக்கலான்ட்டு ஒரு வீடியோ நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். எங்களுக்கு அது ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே போல் உங்களுக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் டிப் நம்பர் 1 பார்க்கலாம். இதில் நாம் பட்டர் குறித்து தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நாம் பட்டர் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஸ்டோர் பண்ணும்போது இது போல் நமக்கு நல்லா கட்டியாயிடும். சில டைம் நம்ம வெளியே எடுத்து வைக்க மறந்துடுவோம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி சமயங்களில் நாம் ஒரு நைஃப் வச்சு அதை நல்லா ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம ஸ்க்ராப் பண்ணோம்னா நமக்கு சின்ன சின்ன ரோல்ஸ் மாதிரி தின்னாக ஸ்லைசஸ் கிடைக்கும். இது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதாவது டிஷ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். ப்ரெட் டோஸ்ட் பண்ணும்போதும் நம்ம ப்ரெட்லாம் அப்படியே தவால வச்சு அது மேலே அப்படியே நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். அதாவது நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுத்த பட்டர் அப்ளை பண்ணும்போது அது ஈஸியாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு கரெக்டாக டோஸ்ட் ஆகி வரும். அதே போல் நமக்குள்ள வெஜிடபிள் பீலர் இருந்தால் அதை வச்சு கூட நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுக்கலாம். எப்படி நம்ம காய்கறிகளோட தோல்லாம் சீவி எடுப்போம், அதே போல் பட்டர் நம்ம ஸ்க்ராப் பண்ணும்போது நமக்கு தின் ஸ்லைசஸாக சின்ன சின்ன பீசஸாக கிடைக்கும். இது நம்ம அப்படியே ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அது சீக்கிரமாக மெல்ட் ஆகி எல்லா பக்கமும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி வரும். அப்போது ஈவனாக நமக்கு நல்ல டோஸ்ட் ஆகி கிடைக்கும். ப்ரெட்டு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம டைமும் சேவ் ஆகும். சீக்கிரமாகவே நம்ம டிஷ்ஷஸோ இல்லை இந்த மாதிரி டோஸ்ட்டோ செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் ப்ரெட் எவ்வளோ சூப்பராக டோஸ்ட் ஆகி வந்திருக்கு. தீஞ்சு போகாமல் அந்த பட்டர் நல்லா அழகாக ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக நமக்கு டோஸ்ட் ஆகி வந்திருக்கு. அதுபோல் நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ணும்போது ஒரே டைமில் 4 ஸ்லைசஸ் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த பட்டரும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா டோஸ்ட் ஆகி வரும். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 2ல் நம்ம மஞ்சளை குறித்து தான் பார்க்க போகிறோம். மஞ்சள் நம்ம குக்கிங்கில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மஞ்சள் எப்படி நமக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம சிக்கன், மட்டன், ஃபிஷ் எது வாங்கினாலும் முதல்ல நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். அப்படி க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு இது போல் அளவுக்கு ஏற்ற போல் நீங்கள் மஞ்சள் அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட தேவையான அளவுக்கு உப்பும் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் ஆகும். நமக்கு கெட்டு போகாத பொருட்கள் 2-3 டேஸ் கூட நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் சிக்கன், மட்டன், ஃபிஷ் எது யூஸ் பண்ணாலும் மேபி நீங்கள் 2-3 டேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான பகுதி, அதாவது பார்ட்டை தனித்தனியாக பிரித்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா தேவையானது மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மீதி அப்படியே ஃப்ரீசரில் இருக்கும். ஸோ அது கெட்டு போகாது. நீங்கள் மொத்தமாக ஸ்டோர் பண்ணும்போது டெய்லியும் நீங்கள் எடுத்து திரும்ப ஸ்டோர் பண்ணும்போது அது கெட்டு போகும். ஏன்னா இப்போலாம் நம்ம அடிக்கடிக்கு லாக்டவுனை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நாம் இந்த மாதிரி மீட்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னும் போது இந்த மஞ்சள் போட்டு ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சு நீங்கள் ஒரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணும்போது கெட்டு போகாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 3ல் நாம் மஞ்சளோட அதே போல் ப்ரிசர்வேட்டிவ் தன்மை தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நாம் எல்லாருமே இஞ்சி பூண்டு விழுது வீட்லேயே அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்போம். 1 வீக் இல்லை 10 டேஸ் வரைக்குமே நாம் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எப்படி ஸ்டோர் பண்ணால் நமக்கு கெட்டு போகாமல் இருக்குன்றதை நம்ம இதை பார்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸியில் ஆட் பண்ண பிறகு தேவையான அளவுக்கு கல் உப்பு அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்றா போல் அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சளும் உப்பு நமக்கு ரொம்ப நல்ல ப்ரிசர்வேட்டிவ். முக்கியமாக மஞ்சள் நமக்கு கெட்டு போகாமல் பொருட்களை பாதுகாக்கும். அந்தளவுக்கு நல்ல நேச்சுரலான ப்ரிசர்வேட்டிவ். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. சூப்பராக நமக்கு இஞ்சி பூண்டு விழுது கிடச்சிச்சு. அதோட கலர்
கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு, அதோட ஃப்ளேவரும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நீங்கள் 10 days வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரைக்கும்போது எப்படி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃப்ளேவர் கிடைக்குதோ அதே போல் தான் அந்த 10 days வரைக்கும் அந்த ஃப்ளேவர் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்படி ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக மிக்சர் ரைஸு, பிரியாணி இல்லை கிரேவி இதெல்லாம் செய்யும்போது நம்ம இது போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. நம்ம அதில் சேர்க்குற உப்பே அதுக்கு போதுமானதாக இருக்கும் அரைப்படுறதுக்கு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடைகளில் வாங்கும்போது ஆர்டிஃபிஷியல் ப்ரெசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டில் நேச்சுரலான மஞ்சள் ப்ரெசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 4ல் நாம் மஞ்சள் எப்படி நமக்கு ஹெல்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு அதில் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பவுலில் நான் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அது சூடாகும் போதே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேன். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது கொஞ்சம் நல்லா சூடான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த தண்ணியை வடிகட்டி நாம் காகுலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போது தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி வைரஸ் பரவுற டைம்லாம் டெய்லியுமே ஒரு டைம் காகுல் பண்ணணும் டாக்டர்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம தண்ணியை தொண்டையில் வச்சு கொப்பளிப்போம் இல்லையா, அந்த மெத்தட் தான். இதுக்கு நம்ம ஸ்டெயின் பண்ணி நம்ம வாய் பொறுக்கிற அளவுக்கு சூடு ஏற்றினா போதும் தண்ணியை. இப்போ ஸ்டெயின் பண்ணி இதை காகுல் பண்ணலாம். யூஸ்வலாக நாம் உப்பு மட்டும் தான் போட்டு காகுல் பண்ணுவோம் சூடு தண்ணியில். ஆனால் இது போல் நீங்கள் மஞ்சள் ஆட் பண்ணி காகுல் பண்ணும்போது அந்த தொண்டை கரகரப்பில் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதே போல் வெளியே போயிட்டு வரும்போதும் இது போல் காகுல் பண்ணும்போது தொண்டைக்குள்ளே இருக்க வைரஸோ கிருமியோ உள்ளே போகாமல் மஞ்சள் நமக்கு பாதுகாக்கும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் நமக்கு நேச்சுரலான ஒரு கிருமி நாசினி, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 5ல் நாம் இதே போல் ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கே தெரியும் இந்த காலகட்டத்தில் நாம் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ண ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் எல்லாமே அட்வைஸ் பண்ணுறது டெய்லியுமே காகுல் பண்ணுங்கள். அதே போல் வேது பிடிங்கன்றாங்க, அதாவது ஸ்டீம் பண்ணுறது. அந்த ஸ்டீம் பண்ணுறதுக்காக நாம் தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதித்து வரும்போது அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ண உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நிறைய ஸ்டீம் கிடைக்கும், அதாவது அந்த புகை வர்றது நமக்கு நிறைய இருக்கும். இல்லைனா மஞ்சள் வந்து கொதிக்க கொதிக்க அதோடய எஃபெக்ட்லாம் போயிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து நாம் ஸ்டீம் பண்ணிக்கலாம். நமக்கு தலைபாரம், மூக்கடைப்பு, கண்ணை சுற்றி நமக்கு வலி இருக்கும், அந்த மாதிரி நாட்களில் இது நீங்கள் ஸ்டீம் பண்ணும்போது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ரிலீஃப் நல்லா கிடைக்கிறத நீங்களே உணர்ந்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்டீம் வருது இதிலேருந்து. மஞ்சள் எப்பவுமே ஒரு நேச்சுரலான மெடிசன். ஸோ இது சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. பட் ஸ்டீம் பண்ணுறதுக்காக நாம் இந்த க்ரீன் கலர் ஒரு டியூப் இருக்கும், கார்வால் ப்ளஸ், அந்த மருந்துலாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இது போல் நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 6ல் மஞ்சள் எப்படி நமக்கு ஒரு கிருமி நாசினியாக யூஸ் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகி வரும்போதே அது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ண பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சளும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகி வரணும். தண்ணி நல்லா சூடாகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நான் காலிஃப்ளவர் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம காலிஃப்ளவரோ இல்லை ப்ரக்கோலியோ வாங்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி சூடான உப்பு தண்ணியில் போட்டு தான் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி நாட்கள் நமக்கு கூட மஞ்சள் ஆட் பண்ணால் நமக்கு இன்னும் நல்லா க்ளீன் ஆகும். காய்கறிகள் பொதுவாகவே நிறைய இடம் மாதிரி தான் நமக்கு கையில் கிடைக்குது. ஸோ நம்ம பச்சையான காய்கறிகள் கழுவும் போதும் உப்பு ப்ளஸ் மஞ்சள் ஆட் பண்ணி அந்த தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கும் போது க்ளீனாக இருக்கும். இது போல் காய்கறிகள் நம்ம சூடு தண்ணியில் யூஸ் பண்ணும்போதும் மஞ்சள் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணும்போது இன்னும் நமக்கு க்ளீன் ஆகும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 7ல் நாம் மிக்சட் ரைஸ், அதாவது தக்காளி சாதம், புலாவ் இல்லை பிரியாணி இது போல் சாதங்கள்லாம் மதியானம் செஞ்சு நமக்கு மீதியாக இருக்கும்போது நைட் நாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக சூடு பண்ணி சாப்பிடுவோம். அது நாம் இது போல் சூடு பண்ணி சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது குக்கரில் நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம சாதம் வச்சுருக்க பாத்திரத்தை அப்படியே அதில் வச்சிடலாம். அதை நம்ம இட்லி எப்படி வேக வைக்குமோ அது போல் தான். இது போல் வச்சு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விசில் விட்டால் போதும், நல்லா சூடாகி வந்துடும். அதே சமயம் அதோட டேஸ்ட்டும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பிரியாணி தான் சூடு பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த பிரியாணி நம்ம சூடு பண்ணி எடுத்தாச்சு. இது போல் நம்ம செய்யும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் எப்போவுமே மாறாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே போல் சில குழம்புகளாம் நமக்கு அப்படியே சூடு பண்ண முடியாது கேஸில் வச்சு.
அதுபோல் குழம்பு கிரேவிலாம் கூட இது போல் நீங்கள் சூடு பண்ணும்போது டேஸ்ட்டும் அதோட ஃப்ரெஷ்னஸும் மாறாமல் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா கிச்சன் டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.